வணக்கம். வணக்கம் மாணவர்களே. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் ஸ்வயம் பிரபா நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இருப்பது ரோஹிணி, மதுரை தி அமெரிக்கன் கல்லூரியின் துணை பேராசிரியர். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க போவது பாடம் BSEOE 148 தொகுதி 4 அலகு 12. நாம் பார்க்க போகும் தலைப்பு கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கம். இதில் நாம் பார்க்க போவது கிளாஸஸ் அண்ட் கல்ச்சர் எப்படி சமூக அடுக்கிற்கு காரணமாக இருக்கிறது. கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுதே வாழ்க்கை முறை, வே ஆஃப் லிவிங் அண்ட் மேனர்ஸ் ஆஃப் லிவிங், வாழும் முறை என்றும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கத்தின் கருத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். சமூக இனப்பெருக்கம் என்பது பயாலஜிக்கலாக இங்கு பார்க்கப்படவில்லை. ஒரு சோசியல் ஃபேக்டர், ஒரு சமூக காரணி பார்க்கப்படுகிறது. சமூக வாழ்க்கையின் அனுபவம் தொடர்பாக பண்டைய காலத்தின் வெளியீடாக நாம் சமூக இனப்பெருக்கத்தை இன்று பார்க்க போகிறோம். மேலும் பல பாரம்பரியங்களில் கலாச்சாரம் எப்படி கொண்டு செல்லப்பட்டது, சமூக இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது சில முக்கியமான கருத்துகள் அதை சார்ந்து பேசும் பொழுது பழக்கங்களுக்கும் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் அந்த கால களங்களில் உள்ள தொடர்பு எவ்வாறு இருந்தது என்றும், கல்வித்துறை எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன், கல்விக்கும் சமூக இனப்பெருக்கத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றியும் முக்கியமாக பார்க்க போகிறோம். இங்கு நாம் சொல்ல போகும் கருத்து சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் என்று சொல்லப்படுவதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். சமூகம் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறோம். எதன் மூலமாக பிரிக்கப்படுகிறது என்றால் வெல்த், பவர் அண்ட் பிரஸ்டீஜ் என்று சொல்கிறோம். செல்வம், சக்தி மற்றும் கௌரவம், இதன் மூலமாக சமூகம் பிரிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள மனிதர்களுக்கு ஒரு பொதுவான அடையாளம் இருக்கிறது. ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள மனிதர்களுக்கு பொதுவான ஆர்வம் இருக்கிறது. ஒரு பொதுவான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு சமூக குழுவிலும் உள்ள மனிதர்கள், மெம்பர்ஸ் உள்ள நபர்கள் சிலவற்றினால் அனுபவிக்கவும் செய்கின்றார்கள், சில முறைகளினால் பாதிப்பும் அடைகிறார்கள். இதையே நாம் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்கிறோம். சமமற்ற விநியோகமாக உள்ளது. எது சமமற்ற மக்களிடம் பகிரப்படுகிறது என்றால் வாய்ப்புகளும் வளங்களும், ரிசோர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுக்கு ஒரு சமமாக வழங்கப்படாததினால் மக்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டா அடுக்குகளிலும் சில மக்கள் அதை அனுபவிக்கின்றனர், சில மக்கள் அதனால் பாதிப்படைகின்றனர் என்று. இதனாலேயே அந்த பாதிப்பு ஏற்படுவதனாலேயே ஒரு சமூக இயக்கம் இருக்கிறது என்கிறார். ஒரு அடுக்கிலிருந்து மற்றொரு அடுக்கிற்கு செல்வதற்கு சில வாய்ப்புகளும் மாற்றங்களும் ஏற்படுகிறது. இதையே நாம் சோசியல் மொபிலிட்டி என்று சொல்கிறோம். இந்த தொழில்துறை சார்ந்த சமுதாயத்தில் இந்த சோசியல் மொபிலிட்டி, சமூக இயக்கம் அதிகமாக உள்ளது.
தொழில்துறை இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முந்தைய காலங்களில் இந்த சோசியல் மொபிலிட்டி சமூக இயக்கம் குறைவாகவே உள்ளது. இந்த சோசியல் மொபிலிட்டி எதை வெளிப்படுத்துகிறது என்றால் the scope of opportunity என்று சொல்கிறோம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதன் மூலமாக அவர்கள் வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய திறன்கள் மூலமாகவும் அவர்களுடைய அந்த திறன்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ரிவார்டு வெகுமதியாலும் அந்த இயக்கம் அவர்கள் ஒரு அடுக்கிலிருந்து முன்னேறி செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த தகுதி என்னவாக இருக்கிறது, அந்த அடுக்குகளுக்கு நிர்ணயிக்கக்கூடிய தகுதி என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாம் இந்த கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சோசியல் மொபிலிட்டிக்கு சமூக இயக்கத்திற்கு இவை இரண்டும் எளிதாகவும் இருக்கிறது மற்றும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. யாருக்கு பயனுள்ளதாகவும் எளிதாக இருக்கிறது என்றால் ஆதிக்க சமுதாயத்தில் உள்ள நபர்களுக்கே இது சாத்தியமாக உள்ளது என்கிறார். இதையே என்ன சொல்றோம், கிளாஸ் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டமைப்பு, வர்க்க கட்டமைப்பு என்று சொல்லப்படுகிறது. இதையே ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு மாறக்கூடிய ஒரு உணர்வு என்றும் சொல்கிறார்கள். இது ஒரு அடையாளத்தை உருவகப்படுத்துகிறது. அதே போல் இது ஒரு கலாச்சாரத்தின் வேறுபாடுகளையும் காட்டுகிறது. கலாச்சார வேறுபாடுகள் எதன் மூலமாக காணப்படுகிறது என்றால் அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய மனிதர்களுடைய வாழும் முறைகள், லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் தேர் டேஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இவையே மக்களை பாகுபடுத்தி அந்த வேற்றுப்படுத்தி காட்டுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கத்தை பற்றி மார்க்சிஸ்ட் ட்ரெடிஷன், டர்கைம் ட்ரெடிஷன், எத்னோ மெத்தடாலஜிக்கல் பாரம்பரியம், கட்டமைப்பியல் பாரம்பரியம், ஸ்ட்ரக்சரல் ட்ரெடிஷன் மற்றும் போர்டியூவோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்ப இந்த மார்க்சிஸ்ட் ட்ரெடிஷன் என்று சொல்லும் பொழுதே இவர் ஊதியத்தையே முதன்மைப்படுத்தி காட்டுகிறார். ஒரு வர்க்க ஒரு சமூக குழுவினர், உயர்தட்டு மக்கள் அதிகமான சமூக வளங்களை அனுபவிப்பதாகவும் அதனால் ஏற்படும் சில மாற்றங்களை பற்றியும் இங்கு அதிகமாக கூறப்படுகிறது. இங்கு சொல்லப்படும் போது மக்களுக்கும் சந்தை நிலவரத்துக்கும், பொருளாதார சந்தையில் மார்க்கெட் ஏரியா என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் உள்ள ஒரு உறவுகள் அங்கு சிதைக்கப்பட்டே உருவாக்கப்படுகிறது என்கிறார். எதன் மூலமாக என்றால் மக்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியத்தின் மூலமாக மார்க்கெட் அந்த சந்தைக்கும் மக்களுடைய உழைப்பிற்கும் அதிக உறவுகள் சிதைக்கப்படுகிறது. டிஸ்டார்டட் இமேஜ் என்றே சொல்லப்படுகிறது. இந்த உறவுகளினால் இரண்டு வகையான வர்க்கம் உருவாகுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வேஜஸ், ஊதியம் கொடுப்பவர்கள், ஊதியம் பெறுபவர்கள், அதே ஓனர்ஷிப் அண்ட் நான் ஓனர்ஷிப் சொல்கிறார். உற்பத்தி ரீதியாக யார் அந்த ஓனர்ஷிப் குரூப்ல இருக்கிறாங்க சொன்னா எப்படி உரிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஊதியத்தை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களே நான் ஓனர்ஸ் இருக்கு. எதற்காக கொடுக்கிறாங்க என்றால் அவர்கள் செய்கின்ற உழைப்பிற்காக, இன் ரிட்டர்ன் டு த லேபர் சொல்றாங்க.
அப்ப இங்க மார்க்ஸ் வாதிடுகிறார், அந்த வேஜஸ், அந்த உழைப்புக்கான ஊதியம் என்பது ஒரு ஃபேர் எக்ஸ்சேஞ்சா இருக்குதா கேட்டா கிடையாது சொல்றாரு இல்ல. அது அதற்குரிய ஊதியம் கிடைக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அங்கு அதற்குரிய ஊதியம் அங்கு பெறப்படவில்லை என்று சொல்கிறார். அதே போல் இந்த தொழில் சக்தி என்று சொல்லப்படுகிற லேபர் பவர் அதிகமான அந்த வேல்யூ சிஸ்டத்தை உருவகப்படுத்துகிறது. சர்ப்ளஸ் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகிறார். அந்த நுகர்வோருக்குரிய அதிக மிகுதியான ஒரு இடை ரிசல்ட் கொடுக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த வேஜ் ரிலேஷன் என்பது இந்த ஊதியத்திற்கும் மக்களுடைய உழைப்பிற்கும் உள்ள உறவு எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று மார்க்ஸ் கூறுகிறார். சுரண்டல் என்று சொல்கிறார். மனித வள சுரண்டல் என்றே சொல்லப்படுகிறது. அதிகப்படியான முயற்சிகள் இந்த ஊதியத்தின் நிலையை மாற்றுவதற்காக உருவாக்கப்படுகிறது, ரீப்ரொடியூஸ் ஆகுது சொல்றாங்க இல்ல. சோசியல் ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுகிறதுன்னு சொல்ல போது ட்ரேட் யூனியன் பார்கெனிங் என்று சொல்கிறார்கள். தொழிற்சங்க பேரம், அவர்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைக்க வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டும், மேலும் அவர்களுடைய சேவைக்கு ஒரு தகுந்த வேலை செய்யும் நிலை இருக்க வேண்டும், இம்ப்ரூவ்டு கண்டிஷன்ஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சுரண்டலின் வழிமுறைகளை அவர்கள் குறைக்க வேண்டும் என்கிறார்கள். மெக்கானிசம் ஆஃப் ரெடியூசிங் த எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாம் என்ன செய்யறாங்க, முயற்சிகளாக ஏற்படுத்தப்படுகிறது இந்த சமூக மாற்றத்திற்காகவும் சமூக அந்த கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்காகவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காம்போனன்ட் ஆஃப் மார்க்கெட் கல்ச்சர்னு சொல்லக்கூடியது இந்த அந்த மக்களுடைய உழைப்பு, அதற்கான ஊதியம், இது ரீப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்குது சொல்றாங்க இல்ல. திரும்ப திரும்ப அது உருவாகி கொண்டே இருக்கிறது. The relationship between wage and labor, ஊதியம் மற்றும் உழைப்பு என்பது எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டாலும் அது பழைய நிலைக்கே செல்கிறது, அது அப்படியே இருக்கிறது, அது மறைக்கப்பட்டு உள்ளது என்று மார்க்ஸ் கூறுகிறார். மேலும் லூயிஸ் ஆத்தர்ஸ் என்பவர் சொல்கிறார், இந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி என்பது, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி வாழும் முறை மற்றும் வாழ்க்கைக்கான முறை, வே ஆஃப் லிவிங் அண்ட் மேனர்ஸ் ஆஃப் லிவிங் என்று சொல்கிறார்கள். இது எதை கொண்டு செல்கிறது, எதன் மூலமாக வாழ்க்கை முறை வருகிறது என்றால் இந்த கலாச்சாரத்தின் மூலமாகவே வருகிறது என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ், இந்த கலாச்சாரத்தின் வேல்யூஸ், மதிப்பு என்பது மக்களிடையே ஒருங்கிணைந்து அசிமிலேட் ஆகி இருக்குது அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த எதை சார்ந்து இந்த கலாச்சாரம், இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது என்று சொல்ல போனா பதவியையும் அதிகாரத்தையும் சார்ந்ததாகவே இருக்கிறது. பொசிஷன் அண்ட் பவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த பொசிஷன் அண்ட் பவர் எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்ல மறுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாகவே உள்ளது. இவர் அந்த நிறுவிய எக்ஸிஸ்டிங் கல்ச்சர் என்று சொல்கிறார். அங்கு என்ன கலாச்சாரம் இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பதவியும் அதிகாரமும் அதற்குரிய தொடர்பு மேல் நோக்கியோ இல்ல தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளாத போது பதவியும் அதிகாரமும் அங்கு கீழ் நோக்கி டிக்ளைன் சோசியல் மொபிலிட்டி என்று அதற்கு ஒரு த்ரெட் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லும் பொழுது ஆண் பெண்ணுடைய ரோல்ஸ், ஆண்கள் பெண்கள் ஒரு சமுதாயத்தில் என்ன மாதிரியான ஒரு ஒரு ரோல், அவங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கிறது, பழங்காலங்க தொட்டு சொல்லும் பொழுது இட் இஸ் கண்டிஷன்டு சொல்றாங்கல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆணாக இருக்கும் பொழுது ஆண்களுக்கு உரிய தன்மையாக சொல்லப்படும் டாமினன்ட், ஆதிக்கம் உள்ளதாகவும், அது ஒரு பவர்ஃபுல் செக்ஸ் என்று சொல்கிறார்கள். ஒரு ஒரு சக்தி வாய்ந்தவர்களாகவும், ஆண்களிடம் எதிர்பார்க்கப்படுவது குடும்பத்தை விட்டு வெளியே சென்று உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை சப்போர்ட்டிங் த ஃபேமிலி, இந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதே இது ஒரு பெண்ணிடம் ஒரு சமூகம் எதிர்பார்ப்பது என்பது ஒரு மென்மையான தன்மை, மோர் சென்சிட்டிவாக இருக்கு, கம்பேஷனேட் சொல்றாங்கல்ல, ஒரு அன்பு நிறைந்ததாகவும், ஒரு கருணை நிறைந்ததாகவும், ஒரு சப்போர்ட்டிங் அண்ட் கேரிங் கேரக்டர், அரவணைத்து செல்லக்கூடியதாகவும், வீட்டு வேலைகளை செய்வதற்கும், பிள்ளைகளை பராமரிப்பதற்கும், வளர்ப்பதற்குமே பெண்களுடைய ரோல்ஸ் அவர்களுடைய வேலைகளாக சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சமுதாயம் ஒரு எண்ணத்தை மனிதனுடைய மனதில் விதைக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது அதுவே கலாச்சாரமாகவும் சமூக இனப்பெருக்கமாகவும் உருவெடுக்கிறது என்று மார்க்ஸ் கூறுகிறார். அடுத்த நிலையாக நாம் துர்க்கைம் அவருடைய சில கருத்துக்களை பற்றி பார்க்கலாம். இந்த கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கத்திற்கு அதிகமாக இவர் சொல்லக்கூடியது the issues of social and cultural reproduction. எதை சார்ந்தது அப்படி சொல்றாருல்ல, இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாய இனப்பெருக்கத்திற்கும் கலாச்சார இனப்பெருக்கத்திற்கும் பிரச்சனையாக உள்ளது, சவாலாக உள்ளது என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜின்னு சொல்றாரு, அதுவே ஒரு மாற்றத்திற்கு எண்ணங்கள், மக்களிடம் உள்ள எண்ணங்களே உள்ளது என்கிறார். இதையே ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது மாற்றத்திற்கு சொல்றாரு. அப்ப இங்க இவர் அடிக்கடி சொல்லக்கூடியது கூட்டு மத சார்பற்ற நம்பிக்கை. துர்க்கைம் சொல்லக்கூடியது கலெக்டிவ் செக்யூலர் கிரிடோ என்று சொல்கிறார். இது ஒரு ஒற்றுமையை அதிகப்படுத்தியே காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இன்செக்யூர் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அதிகப்படியான ஒற்றுமையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையாக, இட் இஸ் நாட் வெரி ஷுவர் என்று சொல்கிறார். துர்க்கைம் டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொல்லும் பொழுது இவர் 2 வகையான ஒரு ஒற்றுமையை பற்றி சொல்கிறார். இவர் பிரித்து டிஸ்இன்டகிரேஷன் பத்தி சொல்வதை விட இவர் துர்க்கைம் சொல்லக்கூடியது ஒரு இன்டகிரேஷன், ஒருங்கிணைந்து செயல்படுவதையே சொல்கிறார். இவர் 2 வகையான ஒருங்கிணைத்தல் பத்தி இன்டகிரேஷன்ஸ். ஒரு சமுதாயத்தின் நவீனத்துவத்திற்கு, மாற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு என்று பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி அண்ட் ஆர்கானிக் சாலிடாரிட்டி என்று சொல்கிறார். இயந்திரத்தன்மையான ஒரு ஒற்றுமை தன்மை, இல்லைன்னா இயற்கையாக ஒற்றுமை தன்மை சொல்கிறார். இப்ப இந்த இயந்திரத்தன்மையான சாலிடாரிட்டி, இந்த மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி என்று சொல்லும் பொழுது இவர் இது எப்படி இருக்கிறது என்றால், வேறுபடுத்தப்படாத ஒரு சமூக கட்டமைப்பை காட்டுகிறது, அன்டிஃபரன்ஷியேட்டட் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறார். மேலும் அங்கு குறைவான ஒரு சிறப்பு அம்சங்களே இந்த சமுதாயத்தில் இருக்கும் என்கிறார். லெஸ் ஸ்பெஷலைசேஷன், எல்லோரும்
பொதுவான ஒரு ஒரு செயல்பாடுகளே இருப்பதினால் தனித்துவம் அங்கு இருக்காது என்கிறார். அண்ட் லிட்டில் ஆர் நோ டிவிஷன் ஆஃப் லேபர், தொழிலாளர்களின் பிரிவு மிக குறைவாக இருக்கும், இல்லை என்றால் இருக்காது என்கிறார். அதே போல கூட்டு உணர்வு என்பது இந்த மெக்கானிக்கல் சாலிடாரிட்டியில் தீவிரமாக இருக்கும் என்று சொல்கிறார். மேலும் டர்க்கைம் டைனமிக் டென்சிட்டி என்று சொல்கிறார். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு ஒரு மெக்கானிக்கல் சாலிடாரிட்டியில இருந்து ஒரு இயந்திரத்தன்மையான ஒற்றுமையிலிருந்து இயற்கையான ஒற்றுமைக்கு மாற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படி என்று சொல்கிறார். மாற்றங்கள் இருக்கும். அப்ப இந்த இயற்கையான மாற்றத்துல என்ன மாதிரியான நிலை இருக்கும் என்றால் வேறுபட்ட சமூக கட்டமைப்புகள் இருக்கும். டிஃபரன்ஷியேட்டட் சோசியல் ஸ்ட்ரக்சர், அவர்களுக்கென்று தனி அடையாளம், அவர்களுக்கென்று தனி சிறப்பு தன்மை, அவர்களுக்கு என்று தனிப்பட்ட வேலைகள், டிவிஷன் ஆஃப் லேபர், ரீஃபைன்டு டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அதிகமாகவும் மிகுதியாகவும் இருக்கும், கிரேட்டர் அண்ட் மோர் டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த மூமெண்ட் இங்கு இந்த ஆர்கானிக் சாலிடார் இயற்கையான அந்த கட்டமைப்பில் கூட்டமைப்பில் சாலிடாரிட்டியில அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா which moves away from collective consciousness. எல்லாரும் ஒரே திசையை நோக்கி ஒரே உணர்வு இருக்கணும் என்பது கிடையாது. தனித்துவமான உணர்வுக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துர்க்கைம் மற்றும் அவருடைய ஃபாலோவர்ஸ் ஒரு தீங்கற்ற ஒரு சமுதாய பெருக்கத்தையே அவர்கள் ஒரு உருவாக்க விரும்பினார்கள். அதையே தியரி ஆஃப் பெனிங் ரீப்ரொடக்ஷன், தீங்கற்ற பெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அந்த தியரி மூலமா என்ன சொல்றாங்க, சமுதாயம் ஹோல்ஸ் தட் சொசைட்டில அது ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அங்கு சாத்தியமான பிராக்மெண்டேஷன் இருக்குது சொல்றாங்கல்ல. ஒழுங்கின்மையினால், அனாமி என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுங்கின்மையினால் ஒருங்கிணைந்த சமுதாயம் துண்டு துண்டாக ஆவதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கிறது என்று துர்க்கைமும் அவருடைய ஃபாலோவர்ஸும் சொல்கிறார்கள். மார்க்சிஸ்டுடைய கருத்திற்கு மாறுபட்டு துர்க்கைம் சொல்லும் கருத்து என்னவென்றால், துர்க்கைம் வலியுறுத்துவது the necessity of social and cultural reproduction. அதை சொல்றாரு. அப்ப இங்க மாற்றத்திற்கு இந்த ஏற்ப அது இருக்கிறது. the necessity of conformity சொல்றாரு. இதை வலியுறுத்தியே இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். துர்க்கைம் சொல்லும் பொழுது இதை நம்பிக்கையின் வாயிலாகவே பார்க்கிறார். ஆப்டிமிஸ்டிக் வியூவிலேயே சொல்லப்படுகிறது. ஒருமித்த என்று சொல்கிறார்கள், ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து. இதுவே துர்க்கைமின் இதுவாக இருக்கிறது. வேறுபட்டு பிளவுபட்டு அப்படி அந்த மாதிரி அவர் சொல்வது அவருடைய கருத்து கிடையாது. இந்த ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதே ஒரு உந்து சக்தியாக செல்கிறது. கான்ஃபிளிக்டிங்ல இருந்து இது மாறுபடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்டகிரேட்டிவ் ராதர் தேன் கான்ஃபிளிக்டிங். இதுவே துர்க்கைமுடைய ஒரு கான்செப்டாக இருக்கிறது. மேலும் எத்னோ மெத்தடாலஜிக்கல் பாரம்பரியம் என்று சொல்லும் பொழுது இன முறையில் எப்படி இந்த கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கம் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, கார்ஃபிங்கல் என்பவர் இந்த எத்னோ மெத்தடாலஜியோட முன்னோடியாக இருக்கிறார். இவரும் துர்க்கைமுடைய கருத்திற்கு இணைந்தார் போலவே சொல்கிறார்.
இவர் சமூக உண்மை என்று எதை சொல்கிறார் என்றால், ஒரு சமூக நிகழ்வே அதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்கிறார். சமூக நிகழ்விற்கு அடிப்படையாக இருப்பது ஒரு சமூக உண்மை என்று சொல்கிறார். The social fact to be the fundamental of social phenomena என்று சொல்கிறார் கார்ஃபிங்கல் என்பவர் என்ற சமூக ஆராய்ச்சியாளர். அதே போல சோசியல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கார்ஃபிங்கல் எதை சொல்கிறார் என்ற சோசியல் துர்க்கைம் சொல்லும் சோசியல் ஃபேக்ட் அவர் சொல்வது கிடையாது. ஏனென்றால் துர்க்கைம் கூட்டு உணர்வை பற்றியே சொல்கிறார். இங்கு இவர் அது கூட்டு முயற்சி என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஒருங்கிணைந்த செயலாக இருக்கிறது. இங்க கார்ஃபிங்கலோடது டேக்கன் ஃபார் கிராண்டட்னஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்ரிடே நாலேஜ் என்று சொல்கிறார். அன்றாட மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவே முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு எத்னோ மெத்தடாலஜிஸ்ட் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு கலாச்சார இனப்பெருக்கத்தை சொல்றாங்க. அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நோக்கத்தை ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறது. எது கலாச்சார இனப்பெருக்கம் என்பது ஒரு நோக்க தன் நிலையில் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்தோடும் அது ஒரு தேவையான ஒரு செயல்முறையாகவும் கருதப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் அதில் எப்படி உண்மையாக இருக்கிறது, அதில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது அது சமூக நிகழ்வுகளை சார்ந்து என்று சொன்னாலும் அது ஒரு உட்புறமாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. சமூகத்தில் வெளிப்படையான சில செயல்களாக இல்லாமல் எண்டோஜினியஸ்லி ப்ரொடியூஸ்டு என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இயற்கையாக ஒழுங்கமைக்கப்பட்டது என்றும் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. ரிஃப்ளெக்சிவ் which is very இவர்கள் செய்ததினால் அது மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்து சமூகமும் அதை பின்படுத்துகிறது, அதை பின்தொடர்கிறது என்று சொல்ல. அது அதே போல் ஆன்கோயிங்காக இருக்கிறது. அது நின்று விடாமல் தொடர்ந்து அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல நடைமுறைக்கு அது சாத்தியமாக உள்ளது. அதே போல எல்லா இடங்களிலும் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அது எப்பொழுதும் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் எக்ஸாக்ட்லின்னு சொல்றாங்கல்ல, சரியாக முழுமையாக என்டையர்லி என்று சொல்லப்படுகிறது. அதே போல சில இந்த அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நிகழ்வுகள் உறுப்பினர்களின் வேலைகளாகவும் இருக்கிறது. சில மனிதர்கள் அதை கொண்டு செல்லக்கூடிய நபர்களாகவும் அங்கு இருக்கிறார்கள். மேலும் எல்லா நேரங்களிலும் அது செயல்படுகிறது. வித்தவுட் எவேஷன் என்று சொல்கிறார்கள். ஏமாற்றாமல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. மேலும் அது சில நேரங்களில் இந்த சோசியல் ஃபேக்ட்ஸ் எனப்படுவது ஒளிந்து கொள்கிறது என்றும் கடந்து செல்கிறது என்றும் ஒத்தி வைக்கப்படுகிறது என்றும் சமூகவியலின் அடிப்படையின் நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது. அப்ப இங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு சமூக ஆய்வாளரின் பங்கு இங்கு மறைந்து நிற்கப்படுகிறது. அதனால் இங்கு அந்த எத்னோ மெத்தடாலஜிஸ்டுடைய முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுகிறது என்று கர் பிராங்க்லின் என்பவர் கூறுகிறார். சோசியலாஜிஸ்ட் எக்ஸசைஸ், தே மஸ்ட் பி எக்ஸசைஸ்டு. அவர்களுக்கு அந்த பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அந்த திறன்கள், அந்த பிராக்டிசஸ், அந்த சாதாரண உறுப்பினர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது இந்த திறன் மேம்பாட்டு மூலம் அவர்களுடைய அந்த பிரதிபலிப்பு
சமூகத்தை பற்றியான அந்த பிரதிபலிப்பு அங்கு நிகழ்வுகளில் பிரதிபலிக்கிறது. சில நடைமுறைகளில் அது பிரதிபலிக்கிறது என்கிறார். மேலும் இந்த எத்னோ மெத்தடாலஜிஸ்ட் இந்த பாரம்பரியம் அதிகம் வலியுறுத்துவது என்னவென்றால் அத்தியாவசியவாதிகள் என்று சொல்கிறார்கள். எசென்ஷியலிஸ்ட். யார எசென்ஷியலிஸ்ட் சொல்றாங்க சொன்னா இரண்டு சாதாரண உறுப்பினர்களையும் லே மெம்பர்ஸ் அண்ட் சோசியலாஜிஸ்ட் சமூகவியலரும் ஒரு ஏஜென்ட் மாதிரி சொல்றாங்க. எதற்கு சொன்னா இரண்டு பேருமே ஒரு கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கத்திற்கு காரணமாக உள்ளார்கள் என்று கர் பிராங்க்லின் என்பவர் கூறுகிறார். மேலும் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ட்ரெடிஷன் கட்டமைப்பியல் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு கலாச்சாரத்தை பற்றிய ஒரு ஆய்விற்கோ அதை பற்றி அறிந்து கொள்வதற்கோ ஒரு முக்கியமான ஒரு 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 பாரம்பரியமாக உள்ளது. இதனுடைய தோற்றம் மொழியியலில் ஆரம்பிக்கிறது. லிங்குவிஸ்டிக் ஆரிஜின் இன் லிங்குவிஸ்டிக் மொழியியலில் ஆரம்பிக்கிறது. அதே போல ஒரு சமூக வாழ்க்கை என்பது மொழியின் மூலமாகவே கட்டமைக்கப்படுகிறது, வழிநடத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது. கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் கைடட் த்ரூ லாங்குவேஜ் என்று சொல்கிறார். சமூக வாழ்க்கை என்பது மொழியின் மூலமாகவே கட்டமைக்கப்படுகிறது மற்றும் வழிநடத்தப்படுகிறது. லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் கைட்ஸ் தி சோசியல் லைஃப் என்று சொல்லப்படுகிறது இந்த பாரம்பரிய ட்ரெடிஷன்ல. இது ஃபெர்டினண்ட் அண்ட் டி சாசர் என்பவர் 1960 கல்ச்சுரல் பினாமினா பற்றி சொல்லும் பொழுது அந்த கலாச்சார நிகழ்வு ஒரு சமூக உலகத்தில் நடக்கும் பொழுது நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு அந்த சமூகத்தில் உள்ள ஒரு மொழியின் நிகழ்வு மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும். லிங்குவிஸ்டிக் பினாமினா மூலமாகவே கல்ச்சுரல் பினாமினாவை புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அதே போல இந்த அந்த சயின்ஸ் அந்த அடையாளம் என்பது ஒரு சமூக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சைனர்ஸ் அண்ட் signified and signifier together forms a sign சொல்றாரு. குறிக்கப்பட்டது குறிக்கப்படுபவர் இரண்டும் சேர்ந்தே ஒரு குறியாக மாறுகிறது, ஒரு சைன், ஒரு அடையாளமாக மாறுகிறது என்கிறார் சாசர். இதுக்கு இந்த சிக்னிஃபைடு அண்ட் சிக்னிஃபையர் இவர்களுக்கு இடையே ஒரு தன்னிச்சையான உறவு இருக்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது என்று சாசர் கூறுகிறார். அந்த மொழி என்பது ஒரு வெறுமனே ஒரு தொகுப்பு மட்டும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஒரு தொடர்பில்லாத ஒரு அன்ரிலேட்டட் சிக்னிஃபையர்ஸ் கிடையாது என்று சொல்கிறார். ஒரு இஸ் நாட் சிம்பிளி அ கலெக்ஷன் ஆஃப் அன்ரிலேட்டட் சிக்னிஃபையர்ஸ். அப்ப இந்த ஒவ்வொரு அந்த தொடர்பு படக்கூடியதாக இருக்கிறது. The meaning of signifiers, ஒரு சிக்னிஃபையருடைய ஒரு பொருளும் மற்ற ஒரு குறியின் பொருளும் தொடர்புடையதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப இந்த வேறுபாடுகளில் உள்ள உறவுகள் என்று அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வேறு வேறு குறிகளுக்கு இடையே ஆன தொடர்புகள், இது பைனரி ஆபரேஷன் மூலமாகவும் இங்கு அந்த உறவுகள் உதாரணமாக சொல்லப்படுகிறது. ரிலேஷன் ஆஃப் டிஃபரன்சஸ்,
வேறுபாடுகளின் உறவுகள், வேறு வேறு அடையாளங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார். சமூக உலகில் மற்ற அனைத்து இடங்களிலும் உள்ள மக்கள் மொழியின் கட்டமைப்பால் அவர்கள் வடிவமைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. பீப்புள் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு எதை சார்ந்தே அவங்க வடிவமைக்கப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மொழி சார்ந்தே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ் ஷேப்ஸ் த பீப்புள் இன் த சொசைட்டி சொல்றாங்க. அதே போல சாசர் மேலும் சொல்கிறார், அந்த மொழி என்பது ஒரு சமூக மற்றும் கலாச்சாரத்தின் நிகழ்வு என்று சொல்கிறார். மேலும் அவர் சொல்லும் பொழுது இந்த சமூக குழு உறுப்பினர்கள் அதை பகிர்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த மொழியின் மூலமாகவே கலாச்சார நிகழ்வுகளை மக்கள் பகிர்கிறார்கள், எடுத்து செல்கிறார்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு என்று கூறுகிறார். சோ அப்ப இந்த அதனாலேயே மொழி என்பது, லாங்குவேஜ் என்பது நிலையாகவும் மாறாத தன்மையாகவும் உள்ளது. ஃபிக்ஸட் அண்ட் அன்சேஞ்சிங் கான்செப்ட் என்று சொல்கிறார். கிளாட் லெவிஸ் டாரஸ் 1966 அவர் ஸ்ட்ரக்சரலிசம், இந்த கட்டமைப்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கின்ஷிப் சிஸ்டம் அண்ட் மித்ஸ் இவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். உறவு முறை அமைப்பு மற்றும் கட்டமைப்பின் கதைகளில் உறவு முறைகள் குடும்பங்களுக்கு மத்தியில் இரண்டாம் நிலை குடும்ப பிரைமரி அண்ட் செகண்டரி மெம்பர்ஸ் இந்த அமைப்பை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதன் மூலமாகவே நாம் கலாச்சாரத்தின் அடுக்குகளை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். இந்த கலாச்சார கூறுகள் என்பதே இந்த வடிவங்களை உருவாக்குகிறது. கலாச்சார மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ்னு சொல்றார். இந்த கின்ஷிப் சிஸ்டம், உறவு முறைகளின் அமைப்பு மற்றும் கட்டுக்கதைகள், மித்ஸ் என்று சொல்லக்கூடிய அது வெவ்வேறு வெவ்வேறு இடங்களில், சமுதாயங்களில் வெவ்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய அடிப்படையான அமைப்பு ஒன்றாகவே இருக்கிறது என்று ஸ்டாரஸ் கூறுகிறார். ஸ்ட்ரக்சரலிசத்தில் அந்த மீனிங் ஆஃப் சைன், அந்த வடிவத்தின் பொருள் என்பது ஒரு கலாச்சாரத்தின் மூலமாகவே நடக்கிறது. அது மீறப்படவும் செய்கிறது. மீறப்படும் போது கடந்தும் செல்கிறது. அவ்வாறே அந்த மாற்றம் உருவாகிறது. அப்போ அந்த சிக்னிஃபயர்ஸ் அண்ட் சிக்னிஃபைடு என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த சைன்ஸ், அதற்குரிய உறவுகள் அங்கு மாற்றத்திற்கு உண்டாகிறது என்று சொல்கிறார். அந்த உறவுகள் இருக்கிறது. அதே போல நடைமுறையில் இருந்த மரபுகள், அந்த கன்வென்ஷன்ஸ் ஒரு சமூக உலகத்தில் ஒரு கலாச்சாரத்தை பெருக்குகிறது. சில மரபுகள், சில கட்டுக்கதைகள் அந்த சமூகத்தில் எவ்வாறு அது இருக்கிறதோ அதுவே அந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை பெருக்குகிறது. அதே போல கட்டமைப்பை, உள்கட்டமைப்பையும் பெருக்குகிறது. அப்ப அந்த கலாச்சாரம் என்பது ஒரு டிபெண்டன்ட் ஃபேக்டராகவே இருக்கிறது என்று சொல்கிறார். எதை சார்ந்து? அந்த பெருக்கத்திற்கு சார்ந்து. அது கொண்டு செல்லும் பொழுது அது வளர்கிறது, அது அங்கு தடைப்படும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கு செல்லப்படுவது இல்லை. இதனால் இந்த கலாச்சாரத்தை அந்த ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டரோடு சொல்லும் பொழுது அது சார்ந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ட்ரெடிஷன். இப்பொழுது பார்க்க போகும் இந்த கல்ச்சர் மற்றும் சோசியல் ரீப்ரொடக்ஷன், போர்டியூயின் வியூகம், இது மிகவும் முக்கியமான ஒரு கோட்பாடாகவே உள்ளது. கலாச்சாரம் சார்ந்து முக்கியமான கோட்பாடாக உள்ளது. இந்த போர்டியூவின் கருத்து என்பது சக்தி
சக்தி மற்றும் அதிகாரம் சார்ந்ததாகவும் இதில் நாம் அதனுடைய இணைப்பு எப்படி ஒரு சமூக துறையில் கலாச்சாரத்தில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்பதை முக்கியமான கருத்தாகும். மேலும் அவர் மனிதர்களுடைய பழக்கம் மற்றும் அவர்கள் வாழும் களங்கள் ஹேபிட்டஸ் அண்ட் ஃபீல்ட் மற்றும் அவர்களுடைய டேஸ்ட், கிளாஸ் அண்ட் எஜுகேஷன் இவை எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது என்பதையும் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இவர் அதிகமாக ஆராய்ச்சி முடிவு கருத்து என்னவென்றால் the education system கல்வி முறை எப்படி ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்கிறது ஒரு கலாச்சாரம் பரவுவதற்கு மற்றும் ஒரு அரசியல் அமைப்பிற்கு என்று இவருடைய ஆய்வு நமக்கு அதிகமான அறிவை கொடுக்குது, இன்சைட்ஸ், நுண்ணறிவு கொடுக்குது என்று சொல்லலாம். இங்க அந்த ஒரு கல்வி முறை ஒரு சமூகத்தின் ஒரு கலாச்சாரத்திற்கு எப்படி ஒரு அரசியல் அமைப்புக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் டெவலப் பண்றதுக்கு ஒரு லெஜிட்டிமேட் நாலேஜ் இது கொடுக்கிறது என்று சொல்கிறார். ஒரு முறையான அறிவு, இதுவே ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷனுக்கு கல்வியே காரணமாக இருக்கிறது என்று போர்டியூ வாதிடுகிறார். த கல்ச்சுரல் ஃபீல்டு கலாச்சாரத்துறை என்று சொல்லும் பொழுது அது ஒரு மாற்றத்திற்கோ ஒரு மறு சீரமைப்பிற்கோ கொண்டு செல்லும் பொழுது அந்த மாற்றம் ஒரு தீவிர புரட்சியாக இல்லாமல் ஒரு சில சீரமைப்பு மட்டும் செய்து அதை உருவாக்குகிறது. இதில் சில கருத்துகள், பொருள்கள் மட்டும் முன்வைக்கப்படுகிறது, மற்றவைகள் நீக்கப்படாமல் அவைகள் ஆனால் உள் எடுத்து செல்லப்படுவதில்லை. வித்தவுட் எலிமினேட்டிங், மற்றவைகளை வெளியெடுக்கவும் இல்லை, அது உள் இருக்கிறது, ஆனால் சிலவற்றிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமுதாயத்தின் தொடர்ச்சிக்கு அந்த ஒரு அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு வகை செய்கிறது என்று போர்டியூ கூறுகிறார். இங்கு போர்டியூ சொல்லும் பொழுது சில பேட்டர்ன்ஸ் சொல்றாரு இல்ல, இந்த சமுதாயத்தில் ஒரு பேட்டர்ன்ஸ் நிலவுகிறது என்று சொல்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பள்ளி அமைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்கூல் சிஸ்டம், அந்த ஸ்கூல் சிஸ்டம், அந்த கல்வி முறை என்பது எதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது என்ற தன்னுடைய ஹேபிட்ஸ் ஆஃப் தாட்ஸ், தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சிந்தனைகள், இதை உருவாக்குவதற்கும் இதை வளர்த்து கொள்வதற்கும் இந்த கல்வி முறைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த சிந்தனை, தன்னுடைய பழக்க வழக்கங்கள் உருவாக்குவதற்கு இந்த கல்வித்துறையே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்கிறார். அப்ப இந்த போர்டியூ சொல்கிறார், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, இது ஒரு ஈக்குவாலிட்டியா இல்ல, ஒரு பயாஸ்டா இருக்குது, ஒரு சாராருக்கே அது பயனுள்ளதா இருக்கிறது. யாருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா டாமினன்ட் சோசியல், ஆதிக்கம் வாய்ந்த சமூக வர்க்கத்திற்கே இது ஆதாயமாக இருக்கிறது. லோயர் கிளாஸஸ் அப்ப கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு இது இழிவுபடுத்த கூடியதாக இருக்கிறது. அறிவு சார்ந்து திறன் சார்ந்த வளர்ச்சிக்கு இந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் பயாஸ்டா இருக்குது சொல்றாரு. அதே மாதிரி மேலும் போர்டு கூறும் பொழுது மேஜர் ரோல் ஆஃப் எஜுகேஷனல் சிஸ்டம் பாத்தீங்க சொன்னா கலாச்சார இனப்பெருக்கமாகவே இருக்கிறது.
கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன் என்று சொல்கிறார். துர்க்கைம் சொல்லும் பொழுது இந்த கலாச்சார இனப்பெருக்கம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லும் பொழுது அத வந்து ஒரு முழுமையான ஒரு 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 மாற்றமாக சொல்கிறார். போர்டியூ சொல்லும் பொழுது இந்த டிரான்சிஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர், இந்த கல்ச்சுரல் ரீப்ரொடக்ஷன், இந்த கலாச்சாரம் மற்ற அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது அது டாமினன்ட்ல ஆதிக்கம் வாய்ந்த மக்களின் ஆதிக்க வர்க்கத்தின் கலாச்சாரமாகவே கொண்டு செல்லப்படுகிறது என்று போர்டியூ வாதிடுகிறார். ஆதிக்க வர்க்கத்திற்கு ஒரு சக்தி பவர் இருக்குது. என்ன மாதிரியான பவர் இருக்குது சொன்னா கன்ஸ்ட்ரக்ட் நரேட்டிவ்ஸ்னு சொல்றாரு, கதைகளை கட்டமைக்கிறார்கள். அவர்களுக்கு எது சாத்தியமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் என்று சொல்கிறார். அதே போல they have the ability to impose, அவங்களுக்கு ஒரு திணித்தல் என்று சொல்கிறார். எதை திணிக்கிறார்கள்? சிந்தனைகளையும் அறிவுகளையும், ஐடியாலஜி அண்ட் நாலேஜ் ஆன் லோயர் கிளாஸஸ். ஆதிக்க சமுதாயம் தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அறிவை கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு திணிப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த டிரான்சிஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், இதை செய்வதையே அவர்கள் முறையானதாக they are considering it as legitimate என்று சொல்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமாகப்பட்ட நிலையாகவே இது கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல இந்த டாமினன்ட் கிளாஸ், இந்த ஆதிக்க வர்க்கம் இந்த கலாச்சாரத்தை, அவர்களுடைய கலாச்சாரத்தை அதிக மதிப்பு உடையதாக, தகுதி உள்ளதாகவும் worthy to be possessed என்று சொல்கிறார். இது இருப்பதுதான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஃபேஷன்ட் அண்ட் சாம்பியன்ட் என்று சொல்கிறார். அதுவே வந்து நாகரீக தன்மையானது, அதுவே அதே போல அவர்கள் அதையே வந்து அறிவாக கல்வி முறை மூலமாக இந்த கலாச்சாரத்தையே அடிப்படையாக கொடுக்கிறார்கள். அதே போல இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் என்று சொல்லப்படுவது மேஜர் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா முக்கியமானதாக ஒரு மோனோபொலி மாதிரி இல்ல, ஒரு ஏகோபோகம் அவர்களே உருவாக்குகிறார்கள், அவர்களே அந்த ஆதிக்க வர்க்கமே முடிவெடுக்கிறது, அவர்களே அதை கொண்டு செல்கிறார்கள். இதையே ஒரு சிம்பாலிக் வயலன்ஸ் என்று சொல்கிறார்கள். சிம்பாலிக் வயலன்ஸ் தனக்கு சிந்தனையால் ஏற்படக்கூடிய பிரஸ்டீஜ், தன்னுடைய கௌரவம், இது மற்றவர்களுக்கு அதை வந்து உருவக சப்ஜெக்டிவ் ஃபேக்டராக சொல்லப்படுகிறது. அதே போல போர்டியூ சொல்லும் பொழுது எஜுகேஷன் சிஸ்டம் இந்த கல்வித்துறை மிகவும் முக்கியமான ஒரு நிலையில் உள்ளது. எதனால் முக்கியத்துவமாக இருக்கிறது என்றால் அது உருவாக்குகிறது ரீப்ரொடியூசிங் பவர் அண்ட் கிளாஸ் ரிலேஷன்ஸ், அதிகாரம் மற்றும் வர்க்க ரிலேட்டட். இங்க நாம் அடுத்து முக்கியமானது கல்ச்சுரல் கேபிட்டல் என்று சொல்லப்படுகிறது. கலாச்சார மூலதனம் என்று எதை சொல்கிறார்கள் என்றால் டாமினன்ட் கல்ச்சர் உடைமை, ஆதிக்கம் வாய்ந்த கலாச்சாரத்தை உடையவர்களே இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் உடையவர்களாக சொல்லப்படுகிறது. யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வந்து அந்த கலாச்சாரத்தின் மீது ஒரு பவர் டாமினன்ஸ் இருக்குதோ அவர்களே அந்த ரூலிங் கிளாஸ் ஆக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு லெஜிட்டிமேட் நாலேஜ் என்று சொல்கிறார்கள், ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவாக இருக்கிறது. இந்த ஒரு அறிவே ஒரு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் சோசியல் ஸ்ட்ராட்டா, இதுவே ஒரு பிரித்து காட்டக்கூடிய, ஒரு சமூக நிலையில் பிரித்து காட்டக்கூடிய ஒரு மார்க்கர் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் இன் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னா
அந்த வர்க்க ரீதியாக இந்த கல்வியை பெறக்கூடியதில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது இந்த கல்ச்சுரல் கேபிட்டல்னால அப்படி சொல்றாங்க. இந்த கலாச்சார மூலதனத்தின் மூலமாக இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது சொல்றார். அப்ப இங்க செய்னிக்ஸ் கிளசன்ஸ்கி என்பவர் 2007 ஒரு ஆராய்ச்சியின் மூலம் சொல்கிறார், the children of parents, ஒரு போஸ்ட் செகண்டரி டிகிரி படித்த ஒரு பெற்றோர்களிடம் குழந்தைகள் 60% உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஹைஸ்கூல் படிக்காத குறைவாக படித்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு 32% வாய்ப்புகளே இருக்கிறது உயர்கல்வி பெறுவதற்கு. அப்ப இந்த அப்பர் கிளாஸ் பேக்ரவுண்ட் உள்ள குழந்தைகளுக்கு அந்த இன்பில்ட் பிரிவிலேஜ் இருக்குது, ஒரு சகாயம் இருக்கிறது, ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் சொன்னா அவங்க ஒரு டாமினன்ட் கல்ச்சர், ஆதிக்கம் வாய்ந்த ஒரு கலாச்சாரத்திலே வளர்கிறார்கள், பழகுகிறார்கள். அதனால் அது இன்ஹெரிட்டடா அவர்களுக்கு இருக்குது சொல்றாரு. மேலும் போர்டியூ சொல்லும் பொழுது அந்த ஸ்கூல் எஜுகேஷன் என்பது அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையை சார்ந்ததாகவே இருக்கிறது. அப்ப எஜுகேஷன் என்பது ஸ்கிராச் அடித்தளத்திலிருந்து கொடுக்கப்படுவது கிடையாது. அதுக்கு ஒரு பிரேயர் ஃபவுண்டேஷன் இருக்குது. முன் அடித்தளம் ஏற்கனவே சமுதாயம் அங்கு போட்டுவிட்டு பெற்றோர்களுக்கு இருக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு அது இன்ஹெரிட்டடா உள்ள வருது என்று போர்டியூ இங்கு இந்த ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டாமினன்ட் கல்ச்சர்ல அந்த ஆதிக்கம் வாய்ந்த சமூகத்தில் வர பிள்ளைகள் இந்த அறிவு, இந்த திறன் இதெல்லாம் பள்ளிகளுக்கு போவதற்கு முன்பே இதை இன்டர்னலைஸ் பண்ணி உள்வாங்குகிறார்கள் என்று சொல்கிறார். they possess the code of message என்று சொல்கிறார். அப்போ ஒரு கிளாஸோட அப்வர்ட் மூவ்மெண்ட் என்பது அந்த ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போகக்கூடியது. இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு இந்த கல்வி மூலம் சில தடைகளை உருவாக்குகிறது என்று போர்டியூ கூறுகிறார். அதே மாதிரி வருமானம் சார்ந்தும் 30 to 40% அல்லது 40 to 50% வருமானம் உள்ள பெற்றோரின் பிள்ளைகளுக்கு அந்த டாப் 50% இன்கம்குள்ள போறதுக்கு 50% சாத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல அந்த டாப் 50% ஆஃப் இயர்னர்ஸ் சம்பாத்தியத்திற்கு போகணும்னு சொன்னா அடித்தளத்தில் சமுதாயத்தில் 20% கீழ் அந்த உள்ள மக்களின் பிள்ளைகளுக்கு 38% சாத்தியம் இருக்கிறது உயர்தர வருமானத்திற்கு செல்வதற்கு. அப்ப அந்த இத 62% மாணவர்களுக்கு அது சாத்தியம் இல்லை என்று சொல்கிறார். அப்ப இந்த கலாச்சாரத்தின் தாக்கம் கல்வியை அடைதலுக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று போர்டியூ கூறுகிறார். மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சப் கல்ச்சர் என்பது இந்த துணை கலாச்சாரம் ரொம்ப அருகில் இருக்கிறதுனால டாமினன்ட் கல்ச்சரோட இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால, தாக்கம் இருப்பதுனால அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வெற்றியடைய இருக்குது. ஆனா இந்த கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது என்று போர்டியூ கூறுகிறார். மேலும் இந்த ஹாபிட்டஸ் அண்ட் ஃபீல்ட் என்று சொல்லும் பொழுது ஹாபிட்டஸ்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் சார்ந்த கட்டமைப்பிற்கு அவர்களுடைய சிந்தனை எப்படி அங்கு பயன்படுகிறது, அவர்களுடைய சிந்தனையின் மூலமாக அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அவர் எப்படி ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறார், அவர் எதை உருவாக்குகிறார். இந்த ஹாபிட்டஸ், இந்த பழக்கம் என்பது ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது. மேலும் ஒரு சமுதாயம் பழக்கத்தை உருவாக்குகிறது, வைஸ் வர்சா என்று சொல்கிறோம். இந்த பழக்கம் என்பது இஸ் டெவலப்ட் த்ரூ லாங் டேர்ம் ஆக்குபேஷன் சொல்றாங்க. தன்னுடைய வேலை மூலமாக, தன்னுடைய நிலை மூலமாக, தன்னுடைய அனுபவம் மூலமாக இந்த சமுதாயத்தில் இந்த பழக்கம் உருவாகிறது. வேறுபட்ட சமுதாயத்தில் உள்ளவர்கள் வெவ்வேறு அனுபவங்கள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள், அதனால இந்த பழக்கங்களும் வெவ்வேறாகவே உள்ளது. அப்போ ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களுக்கும் வெவ்வேறு
பழக்கங்கள் இருக்கிறது என்று போர்டியூ கூறுகிறார். இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது தொடங்கப்பட்டது ஒரு கலெக்டிவ் ஹிஸ்டரி மூலமாக என்று சொல்கிறார். அப்ப இந்த ஹாபிட்டஸ் என்று சொல்லப்படுவது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பழக்கத்தையும் ஒரு கூட்டான பழக்கத்தையும் கொண்டதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார். மேலும் இந்த ஃபீல்டு என்று சொல்லும் பொழுது இது ஒரு நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன் என்றே சொல்லப்படுகிறது. இது எதை சார்ந்து மேலும் இது ஒரு பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது மற்றும் முன்னேறி செல்லக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. இந்த ஃபீல்டு என்று சொல்லும் பொழுது இது ஒரு இந்த களம் ஒரு காம்படிட்டிவ் பேட்டில் என்று சொல்கிறார்கள். இல்ல இது எதை சார்ந்து அப்படி இருக்கிறது என்றால் பொருளாதாரம் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து மற்றும் சிம்பாலிக் என்று சொல்கிறார்கள். பிரஸ்டீஜ் இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து அது இருக்குதுன்னு சொல்றோம். அதே போல போர்டியூ சொல்லும் பொழுது இந்த ஹாபிட்டஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இது 2 வகையில் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த ஃபீல்ட் கண்டிஷன்ஸ் த ஹாபிட்டஸ் என்று சொல்கிறார். நிபந்தனையை உண்டு பண்ணுகிறது. அதே போல இந்த ஹாபிட்டஸ் கான்ஸ்டிடியூட் த ஃபீல்ட் என்று சொல்கிறார். அப்பொழுது அங்க சில வேல்யூ சிஸ்டம் உருவாகுகிறது, ஒரு 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 எனர்ஜி அங்க உருவாகுகிறது என்று சொல்கிறார். மேலும் இது பயிரிடக்கூடியதாகவே இருக்கிறது. எதை விதைக்கிறோமோ அது அங்கு வளர்கிறது என்று சொல்கிறார். அதுவே அங்கு செயல்படுகிறது என்று சொல்கிறார். இங்கு அந்த உறவுகளும் அதன் சார்ந்தே அங்கு செயல்படுகிறது என்று போர்டியூ கூறுகிறார். அதே போல அந்த டேஸ்ட் அண்ட் கிளாஸ் எஜுகேஷன் சொல்லும் பொழுது எம்பிரிக்கல் ஸ்டடி மூலமாக, ஆராய்ச்சிகள் மூலமாக வெவ்வேறு மக்களின் சுவை, அவர்களுடைய வாழ்க்கையின் முறைகள், அவர்களுடைய கல்வி சார்ந்தும் அவர்களுடைய சோசியலைசேஷன் சமூகம் சார்ந்தும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது அந்த எஜுகேஷனல் கேபிட்டல் என்றே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த டிஃப்ரெண்ட் சோசியல் கிளாஸஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் பிரஸ்டீஜ்னு சொல்றாங்கல்ல. இந்த கௌரவம், சக்தி, பவர் இதை சார்ந்ததாகவே இருக்கிறது. அப்ப இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் என்று சொல்லப்படுவது ஈஸ்தட்டிக் ப்ரிஃபரன்ஸ் சொல்றாங்க. அழகு சார்ந்த விஷயங்கள் சொல்ல போது ஆர்ட், கலை, படங்கள், இசை, உணவு, கல்வி மற்றும் அறிவு சார்ந்ததாக இருக்கிறது. மேலும் இத லெஜிட்டிமேட் கல்ச்சர் மூலமாக உயர் கல்வியாகவும் பாரம்பரிய இசையாகவும் தீவிர இலக்கியமாகவும் அது பாராட்டப்படுகிறது. இதை 3 வகையாக சொல்கிறார். லெஜிட்டிமேட் கல்ச்சர், மிடில் ப்ரோ கல்ச்சர் அண்ட் பாப்புலர் டேஸ்ட்னு சொல்றது. பாப்புலர் லெஜிட்டிமேட்னு சொல்றது அங்கீகாரப்படக்கூடியதாக இருக்கிறது, உயர்தட்டு மக்களுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. மிடில் ப்ரோ என்பது ஒரு இடைத்தட்டில் உள்ள அடுக்கில் உள்ள மக்களுக்கு. பாப்புலர் என்று சொல்லக்கூடியது ஒரு பாப்புலரிஸ்டிக் கல்ச்சர் என்று சொல்லப்படுவது மாஸ் பாப்புலேஷன், அதிகப்படியான மக்களின் விருப்பமாக இருக்கிறது. அப்ப இதுவே இந்த சமூக வேறுபாடாக போர்டியூ கூறுகிறார். இன்று நாம் பார்த்தது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதையும், சமூகம் தொடர்ந்து செல்லவும் இது வழிவகுக்கிறது. மேலும் பல இடங்களில் இவையே சமூக ஸ்டாட்டிக் பொசிஷன் சொல்றாங்கல்ல, தடைப்பட்டு இருப்பதற்கும் இது காரணமாக இருக்கிறது. இதை வெவ்வேறு ட்ரெடிஷன்ஸ் மூலமாக, மார்க்சிஸ்ட், டர்கைம், எத்னோ மெத்தடாலஜி, ஸ்ட்ரக்சரலிசம், போர்டியூ இவர்களுடைய கருத்துகள் மூலமாக பார்த்தோம். மேலும் கலாச்சாரம் மற்றும்
சமூக இனப்பெருக்கத்திற்கு அந்த பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் சோசியல் கிளாஸஸோட முக்கியமான தன்மைகளை பார்த்தோம். அதே போல அந்த இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு சமமற்ற தன்மை கல்வித்துறையில் இருப்பதனால அந்த கலாச்சாரம் எப்படி அங்கு மறுக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அண்டர் ப்ரிவிலேஜ் லோயர் கிளாஸ் ஓட அந்த எவ்வாறு அந்த கல்வித்துறை ஃபெயிலியரா இருக்குது, எப்படி அந்த ப்ரிவிலேஜ்டு ஸ்டேட்டஸ்ல உள்ள ஒரு டாமினன்ட் கல்ச்சர்ல எப்படி எஜுகேஷன் ஒரு அச்சீவ்மெண்ட் சக்சஸ் கொடுக்குது, இதை பற்றியான ஒரு விரிவான கருத்துக்களை இந்த கலாச்சாரம் மற்றும் சமூக இனப்பெருக்கத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மேலும் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு நாளில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.